குட் ஈவினிங் கேஸ், ஐ எம் விக்னேஷ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து சுவிட்ச் யார்டில் இருக்கிற ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து வயரிங் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அதாவது நம்ம கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சிஎம்பி பாக்ஸுக்கு வந்து எப்படி வயரிங் வந்துருக்குது, நம்ம சிஎம்பி பாக்ஸ்லேருந்து நம்ம ரிலேக்கு வந்து எப்படி வயரிங் த்ரூ ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் யார்டில் இருக்கிற ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், அவுட்டோர் டைப் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஆயில் டைப். ஓகேங்களா. இப்போது பொதுவாகவே நம்ம வந்து சிடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மீட்டரிங் அண்டு ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காண்டி வந்து சிடி வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது லைனில் போகிற கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காண்டியும் ஃபால்ட்டு கண்டிஷனில் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறதுக்காண்டி வந்து நம்ம சிடி வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது பொதுவாக வந்து சிடியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிரைமரி டெர்மினல் அண்டு செகண்டரி டெர்மினல் 2 டெர்மினல் இருக்கும். ஓகேங்களா. பிரைமரியில் P1 P2ங்கிற டெர்மினல் இருக்கும். செகண்டரியில் S1 S2 S3 அந்த மாதிரி நமக்கு வந்து ரேஷியோ பொறுத்து செகண்டரி வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போது 800 ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா S1 S2ன்னு இருக்கும். 1000 எடுத்துக்கிட்டோம்னா S1 S3 அந்த மாதிரி நமக்கு வந்து ரேஷியோ வந்து செகண்டரி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு இந்த கண்டக்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வந்து P1 சைடு. அதாவது இந்த கண்டக்டர் கனெக்ட் ஆகிருக்கிறது P1 சைடு. எனக்கு வந்து P1 வந்து பஸ்ஸை பார்த்து இருக்குது. இந்த எதுவும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு P2 டெர்மினல். அதில் தான் எனக்கு வந்து லைன் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ P2 வந்து எனக்கு லைனை பார்த்துருக்குது, P1 வந்து பஸ்ஸை பார்த்துருக்குது. ஸோ இந்த சிடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, மெயின் ஒன் ப்ரொடக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். மெயின் ஒன் ப்ரொடக்ஷன் ரிலேக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது இதுக்கு வந்து நம்ம ஸ்டார் பாயிண்ட் எதை பார்த்து பண்ணுவோம்னா, லைனை பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணணும். ஸோ லைனில் வந்து ஃபால்ட்டு கண்டிஷன் ஏற்படும் போது எனக்கு சிடி வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டார் பாயிண்ட் வந்து லைனை பார்த்து வந்து நம்ம ஸ்டார் பாயிண்ட் பண்ணணும். அப்போ எனக்கு லைனை பார்த்து என்ன P2 தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து P2 சைடு வந்து நம்ம ஸ்டார் பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வந்து சிடியோட செகண்டரி பாக்ஸு. எனக்கு இப்போ வந்து சிடியோட கேபிள் வந்து எனக்கு சிடி உள்ளார எனக்கு வந்து கேபிள் வயரிங் வந்து உள்ளே வந்து இந்த சிடி இன்சுலேஷன் அந்த பிளாக் கலரில் இருக்கலாம், அதுதான் நமக்கு வந்து சிடியோட இன்சுலேஷனு. அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து வயரிங் வந்து சிடியிலேருந்து வந்திருக்கும். பிரைமரியிலேருந்து எனக்கு வந்து செகண்டரி வந்து கீழே வந்திருக்கும் கோரு. ஓகேங்களா. செகண்டரியில் அந்த பாக்ஸில் வந்து எனக்கு வந்து செகண்டரி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸிலேருந்து கீழே கேபிள் வருது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு வந்து சிஎம்பிக்கு வரும். காமன் மார்ஷலிங் பாக்ஸ்ன்னு இருக்கும், எனக்கு சிஎம்பிக்கு வரும். இது வந்து ஒரு பேஸோட சிடி. இதே மாதிரி நமக்கு வந்து ஒய் பேஸ் பி பேஸ் இது வந்து இப்போ 6 பேஸோட சிடி. இதே மாதிரி ஒய் பேஸ் பி பேஸ் 3 சிடி வந்து இருக்கும். 3 சிடியோட செகண்டரி பாக்ஸிலேருந்து எனக்கு வந்து காமனாக ஒரு பாக்ஸுக்கு வந்து கேபிள் வரும். இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம செகண்டரி சிஎம்பி பாக்ஸு. ஸோ எனக்கு ஆர் பேஸு ஒய் பேஸு பி பேஸு 3 சிடியிலேருந்து செகண்டரியிலேருந்து எனக்கு வந்து இந்த சிஎம்பிக்கு வந்து நம்ம கேபிள் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பாக்ஸில் நமக்கு இந்த இது TP1 பார்த்தோம்னா நமக்கு கோர் 1 ஓடுது. ஓகேங்களா. இதேமாதிரி நமக்கு வந்து 6 டிபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. 6 கோருக்கு 6 டிபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் எனக்கு வந்து சிடி செகண்டரியிலேருந்து இங்கே வந்த கேபிள், நம்ம டிபிக்கு வந்த கேபிள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது நமக்கு வந்து ஆர் பேஸோட கேபிள் S1 S2 S1 S3. ஓகேங்களா. அதாவது 2 ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து S1 S2 S3 அந்த மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது வந்து ஒய் பேஸு, அது கீழே இருக்கிறது வந்து பி பேஸு. ஓகேங்களா. ஸோ இப்போ டிபியில் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணி நமக்கு இங்கேருந்து சிஆர்பிக்கு போகிற கேபிள். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆர் பேஸில் 2 ரேஷியோ, ஒய் பேஸில் 2 ரேஷியோ, பி பேஸில் 2 ரேஷியோ. ஓகேங்களா. யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நமக்கு இங்கே இன்னும் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, 800 ரேஷியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், S1 S2 S3 S1 S2 வந்து 800 ரேஷியோ, S1 S3 வந்து 1600 ரேஷியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து லைன் ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ எனக்கு வந்து லைன் சைடு வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணணும். அப்போ லைன் சைடு வந்து எனக்கு என்ன இருந்துச்சு, P2 இருந்துச்சு எனக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் பாயிண்ட் P2வில் பண்ணியிருக்காங்க. அதாவது S2வில் வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர் பேஸோட S2, ஒய் பேஸோட S2, பி பேஸோட S2 அதை ஸ்டார் பாயிண்ட் பண்ணி ஒரே ஒரு கேபிள், நியூட்ரல் கேபிள் நமக்கு வந்து சிஆர்பிக்கு ரிலேக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆர் பேஸ்லேருந்து ஒரு ஆர் கேபிள், ஒய் பேஸ்லேருந்து ஒரு ஒய் கேபிள், பி பேஸ்லேருந்து ஒரு பி கேபிள், 3 ரேஷியோவையும் ஸ்டார் பாயிண்ட் பண்ணி ஒரு பிளாக் கேபிள், நியூட்ரல் கேபிள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது இது வந்து எனக்கு செகண்டரி பாக்ஸ்லேருந்து நம்ம சிஎம்பிக்கு வந்துருச்சு. 3 பேஸ்லேருந்து சிடிலேருந்து வந்துருச்சு. ஸோ இந்த 3 பேஸையும் ஸ்டார் பாயிண்ட் பண்ணி 4 கேபிள் நமக்கு சிஆர்பிக்கு டிபிக்கு போகும். அந்த டிபியிலேருந்து நமக்கு வந்து ரிலேக்கு போகும். ஸோ இதுதான் பார்த்தோம்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த சிடி. ஸோ நம்ம சிடி கோர் 1 மெயின் ஒன் ப்ரொடக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க சொன்னோம். இதான் பார்த்தா நம்ம மெயின் ஒன் 21 M1 மெயின் ஒன் ரிலே. ஓகேங்களா. இப்போது நமக்கு இதுதான் வந்து யார்டில் இருக்கிற நம்மளோட சிடி, ஆர் பேஸ் ஒய் பேஸ் பி பேஸ். ஓகேங்களா. சிடியிலேருந்து நமக்கு இது வந்து சிஎம்பி பாக்ஸு. ஓகேங்களா. 3 பேஸ் வந்து நமக்கு சிஎம்பி பாக்ஸில் வருது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸு தான் இது. இந்த பாக்ஸ்லேருந்து நமக்கு 4 கேபிள் போகும்னு சொன்னோம்னா, அந்த 4 கேபிள் தான் இந்த கேபிள். ஓகேங்களா.
இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, நம்ம வந்து 800 ரேஷியோ எடுத்திருக்காங்கன்னு சொன்னோம் ஓகேங்களா. அப்போ 800னா S1 S2 வந்து நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. S3 நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, S3 வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். S3 ஆர் பேஸு, S3 ஒய் பேஸு, S3 பி பேஸு 3 வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. நம்ம எடுத்துருக்கிற ரேஷியோ வந்து 800. அப்போது S1 S2 நம்ம ஸ்டார் பாயிண்ட்டு S2 சைடு பண்ணணும், அதாவது P2 சைடு. அப்போது நமக்கு இங்கே தான் ஸ்டார் பாயிண்ட் பண்ணணும். இங்கே ஸ்டார் பாயிண்ட் பண்ணி இந்த S1லேருந்து நம்ம கேபிள் எடுத்துகிட்டு நம்ம சிஆர்பி கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கே வந்து சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குது. இப்போது நமக்கு சிஆர்பிக்கு நம்ம சிஆர்பி பேனலில் டிபிக்கு வந்து கேபிள் வந்துருச்சு ஓகேங்களா. இந்த டிபியில் நம்ம வந்து இப்போ இந்த ட்ராயிங்கில் இருக்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா 1 கேபிள் வந்துருக்குது, 3ல் வந்து ஒய் பேஸ் வந்துருக்குது, 5ல் வந்து பி பேஸ் வந்துருக்குது, 7ல் வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம லிங்க் வந்து 1 க்ளோஸ் பண்ணுவோம், 2 ஓப்பனில் இருக்கும், 3 க்ளோஸ் பண்ணுவோம், 4 ஓப்பனில் இருக்கும், 5 க்ளோஸ் பண்ணுவோம், 6 ஓப்பனில் இருக்கும், 7 8 நியூட்ரல் வந்து 2மே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அப்போ எனக்கு கரண்ட்டு ஆர் பேஸ் இங்கேருந்து வந்துடுது. ஸோ சிடியிலேருந்து எனக்கு ஆர் பேஸ் இங்கே வந்துடுது டிபிக்கு. இந்த டிபியிலேருந்து நமக்கு பிஎல்கேங்கிறது வந்து டெர்மினல் பிளாக் வந்துடுது. இந்த டெர்மினல் பிளாக்லேருந்து நமக்கு வந்து ரிலேக்கு வந்து கரண்ட் வந்துடுது. ஸோ இது வந்து நமக்கு 21 M1 ரிலே. இதே மாதிரி ஆர் பேஸ் ஒய் பேஸ் பி பேஸ் கரண்ட் வந்துடுது. நியூட்ரல் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கேருந்து நியூட்ரல் டிபியிலேருந்து வந்து இன்னொரு டிபி வச்சுருக்காங்க, அங்கேருந்து வந்து நமக்கு வந்து இது வந்து மியூச்சுவல் காம்பன்சேஷன். இது வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம பேனல் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணலை, அப்போது நமக்கு இந்த வயரிங் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது நமக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நியூட்ரல், இங்கே ஸ்டார்ட் பண்ணி லூப்பிங் பண்ணி இது மூலமாக நமக்கு நியூட்ரல் வந்து ரிலேக்கு கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ இப்போது இங்கேருந்து நமக்கு வந்து 21 M1ஓட நமக்கு வந்து முடியலை. இங்கேருந்து நமக்கு சீரியஸ் கரண்ட் வந்து சீரியஸ் கனெக்ஷன் தான். ஸோ நமக்கு இங்கேருந்து சீரியஸ் ஆகி ஓவர் கரண்ட் எர்த் ஃபால்ட் ரிலேக்கு வந்து போயிட்டுருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 25ல். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரம் மெயின் 1 ரிலேலேருந்து நமக்கு வருது சிடியிலேருந்து ரிலேக்கு வந்துடுது மெயின் 1க்கு. மெயின் 1லேருந்து சீரியஸ் ஆகி நமக்கு 67 ஓவர் கரண்ட் எர்த் ஃபால்ட் ரிலேக்கு வந்து நமக்கு வந்துடுது. இங்கே வந்து நமக்கு வந்து இது சிடி வந்து க்ளோஸ் ஆகிடுது ஓகேங்களா. இப்போது நம்ம சிடியில் வந்து ஸ்டார் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 சைடு வந்து நம்ம ஸ்டார் பாயிண்ட் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வந்து சிஎம்பி சைடு அப்படி இல்லைனா சிஆர்பி சைடு 2ல் ஏதாவது ஒரு சைடு தான் வந்து நம்ம ஸ்டார் பாயிண்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம சிஆர்பி சைடில் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம சிஆர்பியில் தான் வந்து ரிலே சைடில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டார் பாயிண்ட் வந்து பண்ணணும் ஓகேங்களா. இப்போது 2 சைடு ஸ்டார் பாயிண்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரிலே சைடு ஸ்டார் பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது சிஎம்பி இங்கே இருக்குது, சிஎம்பிலே நம்ம ஸ்டார் பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, இப்போது ஒரு ஃபால்ட்டு வந்து இப்போ பி பேஸில் ஃபால்ட் ஏற்படுது அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த ஃபால்ட்டு கரண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த ரிலேக்கு போகும். இப்போ 1 சைடு பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு வந்து இப்போ ரிலேக்கு போகுது. இப்போ ரிலே போயிட்டு அங்கேருந்து எனக்கு வந்து க்ளோஸ் பாத் ஆகி நியூட்ரல் மூலமாக எனக்கு வந்து அந்த ஃபால்ட்டு கரண்ட் வந்து இந்த எர்த்திங் மூலமாக நமக்கு வந்து கிரவுண்ட் ஆயிடுது. ஸோ எனக்கு அந்த ஃபால்ட் வந்து கிளியர் ஆயிடுது. அதுவே நம்ம இங்கேயும் வந்து நம்ம ஸ்டார் பாயிண்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு அங்கே கிளியர் ஆகுத ஃபால்ட்டு ரிட்டன் அந்த எர்த்திங் இங்கே பண்ண நம்ம எர்த்திங் மூலமாக சிடிக்கு என்ட்ரு ஆகுது கரண்ட்டு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த கரண்ட் வந்து எனக்கு இங்கேருந்து நமக்கு வந்து கீழே வந்து கிரவுண்டு போய் அந்த கிரவுண்ட்லேருந்து நமக்கு ரிட்டன் வந்து என்ட்ராகி நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் பாத்திலே இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ரிலே வந்து நமக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டார் பாயிண்ட் வந்து ஒரு சைடு மட்டும் தான் நம்ம ஸ்டார் பாயிண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம சிடியோட கனெக்ஷன். நம்ம சிடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரிலேல வந்து நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் பாத்தில் முடியும் நமக்கு சிடி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சிடிக்கு வந்து வயரிங் வந்து பண்ணணும். தேங்க்யூ.